வணக்கம். உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வாழை பற்றி, அதில் என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாழைப்பழம் அப்படிங்கிறதுல பூவன், கற்பூரவள்ளி, மொந்தன், பச்சை நாடா, ரஸ்தாளி, பச்சைப்பழம், செவ்வாழை, நேந்திரம், கோயம்புத்தூர் பழம், நாட்டு வாழை, மலை வாழை, கருவாழை, மோரிஸ், இப்படி எத்தனையோ எனக்கு தெரிஞ்சது இவ்வளவு தான். இதுலேயும் இந்த கருவாழையும் மோரிஸும் பெயர் தான் கேள்விப்பட்டேனே தவிர நேரில் பார்த்ததே இல்லை. ஆனால் மற்ற பழங்களை பார்த்ததும் இருக்கிறேன், சாப்பிட்டும் இருக்கிறேன். நேந்திரம் பழத்தை பார்த்ததில்ல, அதிலிருந்து போட்ட சிப்ஸை சாப்பிட்டு இருக்கிறேன். இந்த கோயம்புத்தூர் பழம் இருக்குது பார்த்தீங்களா, நான் பார்த்தது வர 1 அடி நீளம் வர இருக்கும். ஆனால் இதில் ஒரு பழம் சாப்பிட்டாலே போதும், 2 நேரம் சாப்பிட்டா கூட கண்ட்ரோல் பண்ணிடும், பசியே இருக்காது. எனக்கு அப்படி இருந்திருக்கு. அதனால்தான் இதை பற்றி உங்களோட பகிர்ந்துக்கிறேன். பொதுவாக கர்ப்பிணி பெண்கள் நிறைய பேருக்கு அதிகமாக பசி எடுக்கும். சாப்பாடு, டிஃபன், டின்னர், பழங்கள், ஜூஸு, கூழு ஏதாவது உள்ள போய்கிட்டே இருக்கணும். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ கூட எனக்கும் இதே நிலை தான். ஒரு நாள் எனக்கு இந்த கோயம்புத்தூர் பழம் கிடைச்சிது. ஒரு பழம் தான் சாப்பிட்டேன். 3 மணி நேரத்துக்கு வேறு எதுவுமே சாப்பிட முடியலை. கம்ப்ளீட்டாக பசியே இல்லாமல் போச்சு. ஆனால் ஹெல்த்தியாக ஸ்ட்ராங்காக இருந்தேன். இதுக்கே இப்படின்னா நார்மலாக உள்ளவங்களோட சாப்பாடு கண்டிப்பாக 2 வேளை கட்டாயமாக ஆச்சரியப்பட தேவையே இல்லை. அடுத்ததா நாட்டு வாழை. உரம் வைக்காம எருவு மட்டும் போட்டு தரமான வாழையாக இருக்கும். உடலுக்கு சிறந்தவையா சத்துக்களை கொடுக்கும். பொதுவாக வாழைப்பழத்தில் வைட்டமின் ஏ, வைட்டமின் B6, வைட்டமின் சி, நார்ச்சத்து, பொட்டாசியம், இரும்பு சத்து இவ்வளவும் இருக்கும். இது இதயத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். மலச்சிக்கலை போக்கும். ஃப்ரீயாக மோஷன் போகும். இது இதயத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். மலச்சிக்கலை போக்கும். ஃப்ரீயாக மோஷனும் போகும். கல்லீரல், சிறுநீரகம் இதில் உள்ள பிரச்சனைகளையும் சரி பண்ணும். கொழுப்பை கரைக்கும். ஹீமோகுளோபினை பெருக்கும். கர்ப்பிணி பெண்கள் இதை கண்டிப்பாக சாப்பிடணும். ஏன்னா இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, குழந்தையோட வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்துக்கும் சிறந்த சத்தையும் வளர்ச்சியையும் கொடுக்கும். மூளையை ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கோம். தோல், எலும்பு, உடல் எல்லாத்தையும் ஹெல்த்தியாக வச்சுருக்கோம். குழந்தைங்களில் இருந்து பெரியவங்க வர தினமும் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றது உடலுக்கு மிக மிக நல்லது. எந்த உணவாக இருந்தாலும் ஒரு வகையில் நன்மையை கொடுத்தாலும் மற்றொரு வகையில் தீமையவும் கொடுக்குது. இப்போ இதில் உள்ள தீமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சளி, இருமல் அதிகமாக இருக்கும்போது இதை சாப்பிடக்கூடாது. காரணம் சளியை குறைய விடாது. சரி, ஓகே, முடிவுக்கு வந்துட்டோம். இந்த பழங்களில் அதிக சத்துள்ள பழங்கள்னு சொல்லப்போனால் பச்சை நாடா, ரஸ்தாளி, செவ்வாழை, நாட்டு வாழை. ஆனால் எங்ககிட்ட இது பூவன், இது பூவம்பழம். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் பூவம்பழம். அதோ தெரியுது பாருங்க, இது மொந்தன். இது சின்ன மொந்தன். இன்னும் பெரிய மொந்தனெல்லாம் இருக்குது. இது என்னென்னா கற்பூரவள்ளி. வாழைக்கன்று வச்சு 6 மாதத்துக்கு பிறகு தாறு விடுறது வழக்கம். ஆனால் இது வச்சு கிட்டத்தட்ட 1 வருஷம் கூட வரப்போகுது. என்னடா இன்னமும் வாழைப்பூ வரலையே, வாழைக்காய் வரலையே, இந்த பழத்தை எப்போ நம்ம பார்க்குறதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி. இப்போ தான் இதில் வாழைப்பூ இங்கே பாருங்கள், அழகாக சின்ன சின்ன காயாக இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் ரஸ்தாளி, சாரி கற்பூரவள்ளி. இதுதான் செவ்வாழை. இந்த செவ்வாழையிலையும் பச்சை நாடாவிலையும் கொண்டு வந்து வைக்கணும்னு ஆசை. இன்னும் அது வாழைக்கட்டை கிடைக்கல. அது கிடைச்சாப்புல தான் கொண்டு வந்து வைக்கணும்.
பொதுவாக எல்லா வாழைப்பழங்களும் சாப்பிடலாம். ஆனால் அதில் நாம் எதை முக்கியமாக சாப்பிடணும், எதில் அதிக சத்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை நாடா, ரஸ்தாளி, இந்த மாதிரி செவ்வாழை, நாட்டு வாழை, இது 4லையும் தான் அதிக சத்து இருக்குது. ரொம்ப சிறந்த சத்தான பழம்னு பார்த்தா இது 4 பழமும் தான். அதனால் இது 4ம் கிடைச்சா சாப்பிடுங்க, கிடைக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிடைச்சதை நம்ம சாப்பிட்டுக்கலாம். வாழைப்பழம் மிஸ் பண்ண வேண்டாம், எல்லாருமே சாப்பிடலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த வாழைப்பழம், அதோட பெயர்கள், அதோட பயன்கள் இதெல்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.